கம்பேட்டபிலிட்டின்ட்டு சொல்கிறீங்க மேடம், பட் திஸ் நத்திங் கால்ட் அ கம்பேட்டபிலிட்டி. ஸோ அவங்களோட ஃப்யூச்சர் பற்றின ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் அவங்களோட கெரியர் எப்படி வச்சுக்கணும், டவுன் த லைன் ஆஃப் 5 years டவுன் த லைன், எப்படி 10 years. பிகாஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், மென் ஃபீல் தே வாண்ட் டு கோ ஃபார் அ டிவோர்ஸ். பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃபார் அ டீப்பர் பாண்டிங்க்கு இது எல்லாமே வழிவகுக்கும். இந்த செஷனில் நான் ப்ரீ-மேரிட்டல் கவுன்சிலிங் பற்றி பேச போகிறேன். இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் எல்லாமே ஃபார் மேரிட் கப்புள்ஸ்க்கு தான் நீங்கள் பேசியிருந்தீங்க. எங்களை மாதிரி டு பி மேரிட் கப்புள்ஸ்க்காக எங்களுக்கு என்ன அட்வைஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, ஸோ அதை பற்றி ஐயோ அட்ரஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு எனக்கு ஒரு குவேரி வந்தது. ஸோ ஐ தாட் ஓகே, வை நாட் ஃபார் தி யங் பீப்புள் who are going to go into marriage, who are going to start a new life. அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங்க்கு வந்தாங்கன்னா what can they expect? So that's what is called pre-marital counseling. Generally pre-marital counseling na ஒரு 3 to 6 sessions தான் பண்ணாலே போதும். ஸோ பேசிக்லி இந்த pre-marital counseling நம்ம post marriage வர counseling is all about problem solving. But this is not about problem solving. This is about understanding and making the partners bonding more deeper. So how they can bring compatibility, அவங்களுக்குள்ள பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அவங்களுக்கு என்ன ஏரியா வேர் த ட்ரிஃப்ட் மைட் கம்ன்றத முன்னாடியே ஒரு அவேர்னஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனாலிட்டி, ஈச் ஒன் இஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் அ இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி. ஸோ அவங்களோட டேஸ்ட், ப்ரிஃபரன்ஸ், கல்ச்சர், வேல்யூஸ் அண்ட் அவங்களோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இது எல்லாமே டு மேக் தி அதர் பர்சன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தட் வாட் தே கேன் லுக் இன் டு தி மேரிட் லைஃப்ன்றதை முன்னாடியே ஒரு சின்ன ஒரு ரிஹர்சல்னு சொல்ல வேண்டாம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் அ கம்பேட்டபிள் லைஃப்காக. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க கம்பேட்டபிலிட்டின்ட்டு சொல்கிறீங்க மேடம், பட் திஸ் நத்திங் கால்ட் அ கம்பேட்டபிலிட்டி. மேரேஜ் இஸ் ஆல் அபவுட் இன்கம்பேட்டபிலிட்டி தான். அதாவது ஒருத்தரோட இன்கம்பேட்டபிலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு தான் இந்த ப்ரீ-மேரிட்டல் கவுன்சிலிங் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். நம்ம செஷனுக்குன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் 2 பேருக்கும் ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட். பேசிக்லி எதுக்கு அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் பண்ணுறோம்னா, அவர் 2 பேரோட பர்சனாலிட்டி பற்றி அவங்களோட ட்ரெய்ட்ஸ் அண்ட் அவங்களோட குவாலிட்டிஸ் 2 பேருமே எதை அட்மையர் பண்ணலாம், எதை அக்செப்ட் பண்ணிக்கலான்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் அதை நம்ம பண்ணுறோம். ஸோ பேசிக்லி அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் பண்ணுறதுனால ஈச் ஒன்ஸ் பர்சனாலிட்டி, அதனால் அவங்களுக்கு வரப்போகிற கம்பேட்டபிலிட்டி இதெல்லாமே அவங்களுக்கு புரிய வந்துடும். தென் அப்புறமேல் நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் ஸ்டைல். ஈச் ஒன்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அது when you know about the personality and the traits in the personality, அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்டைலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் புரிய வரும். ஸோ அதனால் எப்படி அவங்களுக்குள்ளார கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டால் we can avoid conflicts in future. ஸோ அதெல்லாம் ப்ரீ-மேரிட்டல் கவுன்சிலிங்கில் புரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸ், லைக் how to handle finance. நான் கூட போன செஷன்ஸ்லாம் ஃபினான்ஷியல் கம்பேட்டபிலிட்டிலாம் பேசினேன். இது முன்னாடியே நம்ம இஃப் தே ஆர் ஒர்க்கிங் ஆர் நான் ஒர்க்கிங் ஆர் தே ஆர் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆர் ஒரு ஃபேமிலிக்குள்ளே எப்படி ஒரு டியூவல் அக்கௌண்ட் வச்சுக்கலாம், இல்லை சிங்கிள் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணுன்ட்டு ஒருத்தருக்கு விருப்பம் இருக்குதுன்னா அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபினான்ஸை பற்றி. பிகாஸ் ஒன்ஸ் யூ கம் இன் டு அ ஃபேமிலி, மேரேஜில் ஒன்ஸ் யூ ஆர் மேரிட், லவ் பிகம்ஸ் செகண்டரி. ஸோ பணம் பெரிய ரோல் ப்ளே பண்ணும் மேரேஜில். ஸோ அதனால் ஃபினான்ஷியல் பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்ஃபேக்ட் இன்றைக்கி இருக்கிற யங் கப்புள்ஸ்குள்ளார நிறைய ப்ராப்ளமே ஃபினான்ஸால் தான். பிகாஸ் தே ஃபீல் விமன் ஹவ் பிகம் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்னால அவங்களுக்குள்ளார சில கான்ஃப்ளிக்ஸ் வந்துச்சு, அவங்களோட ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு சால்வ் பண்ண தெரியலனா, பிகாஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், மென் ஃபீல் தே வாண்ட் டு கோ ஃபார் அ டிவோர்ஸ். தட் இஸ் விமன் வாண்ட் டு கோ ஃபார் அ டிவோர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு உடனே அவங்க ப்ளேம் பண்ணுறது என்னென்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். அவங்களுக்கு தே ஆர் ஒர்க்கிங், ஸோ அவங்க யார் சொல்கிறது கேட்குறதில்ல, என் பேச்சும் கேட்குறதில்ல, பேரண்ட்ஸ் பேச்சும் கேட்குறதில்லன்றது மென் சைட் கம்ப்ளைண்ட்னா இப்போ இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் ஃபினான்ஷியல் கம்பேட்டபிலிட்டி ஹஸ் பிகம் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஏரியா டு நோ அபவுட் இட். ஹவு ஆஸ் அ பார்ட்னர் 2 பேருமே அதை பிளான் பண்ணணும். அண்ட் ஒருத்தரோட தேவைகள் ஃபினான்ஷியலி
வந்து என்னன்றதை பார்த்துக்கிட்டு அதை பற்றின ஒரு புரிதல் வரது வந்து இஸ் ஆல்சோ we will discuss in pre-marital counseling. And நெக்ஸ்ட்டு வந்து அஃப்கோர்ஸ் மேரேஜ் இஸ் ஆல் அபவுட் இன்டிமசி அஃபெக்ஷன். ஸோ அது வந்து ஹவு ஃபார் த பார்ட்னர்ஸ் கேன் ஷேர் இன்டிமசி வந்து ஈச் ஒன்ஸ் வில் ஹாவ் அ டேஸ்ட் அண்ட் அ ப்ரிஃபரன்ஸ். இதெல்லாம் முன்னாடியே ஒரு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு வழி மாதிரி இருக்கும். They can be well aware rather than taken as a surprise or going in for a disappointment. நான் இப்படி எதிர்பார்த்தேன் இப்படி நடக்கலைன்றதை விட முன்னாடியே வந்து இதை பற்றின ஒரு புரிதல் இருக்கும்போது ஒரு பெட்டர் அஃபெக்ஷன் அண்ட் அட்மிரேஷன் வரத்துக்கு ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். இட்ஸ் ஆக்சுவலி ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் இன் ப்ரெசன்ட் லைஃப் சினாரியோன்ட்டு சொல்லலாம். ஏன்னா முந்திலாம் வந்து இந்த ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங் இட்ஸ் ஸோ அன்ஹர்ட் ஆஃப். ஈவன் டுடே there are very very few takers who are coming for pre-marital counseling. And இன்றைக்கும் வந்து ஈவன் யங் பீப்புள் ஃபீல் வந்து அஃப்கோர்ஸ் மென்டல் இல்னஸ் பற்றி அண்ட் அதை பற்றிலாம் ஒரு அவேர்னஸ் இன்றைக்கி இருக்குது. பட் ப்ரீ-மேரிட்டல் கவுன்சிலிங்க்கு இன்னும் கூட ஒரு குட்டி ஸ்டிக்மா இருக்குன்ட்டு சொல்லுவேன். தே திங்க் வந்து நாம் வந்து கூகுள் பண்ணிக்கலாம் இல்லை சாட் ஜிபிடியில் பார்த்துக்கலாம். do we really need to go for a counselor அப்படின்ற ஒரு தயக்கெல்லாம் இருக்க தான் செய்யுது. எஸ் இட் இஸ் ஸ்டில் எவால்விங். பட் ஆனால் வந்தால் இது மாதிரி ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே கூட இருக்குது. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பற்றியும் வந்து we will be discussing. Like both of them would come from a different background. என்னதான் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் லவ் மேரேஜாக இருந்தாலுமே இல்லை லிவ் இன் பார்ட்னர்ஸாக இருந்து they're going in for மேரேஜ்னாலுமே the ஃபேமிலி ஒரு சேர்ந்து வாழணும், கல்யாணம் பண்ணி சொசைட்டியோட அக்செப்டன்ஸோடு இருக்கணும், ஒரு ஐடென்டிட்டி வேணும்னு நினைக்கும் போது தென் அஃப்கோர்ஸ் த ஹோல் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியோட சினாரியோ, கல்ச்சர், வேல்யூஸ், பிலீஃப், சடங்குகள், ரிச்சுவல்ஸ் இது எல்லாமே உள்ளே வரும். ஸோ இதை பற்றியெல்லாம் ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா லேட்டர் ஆன் லைக் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதனால் வர கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாமே வந்து முன்னாடியே சால்வ் பண்ணிடலாம். ஃப்யூச்சர் பிளானிங் அஃப்கோர்ஸ் த ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இருக்க போகிறாங்க இல்லையா? ஸோ அவங்களோட ஃப்யூச்சர் பற்றின ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் அவங்களோட கெரியர் எப்படி வச்சுக்கணும், டவுன் த லைன் ஆஃப் 5 years டவுன் த லைன் எப்படி 10 years எப்போ தே வாண்ட் டு ஹேவ் அ சைல்டு, அப்புறம் எத்தனை சில்ட்ரன் தே வாண்ட் டு ஹேவ். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி டைனமிக்ஸ் எல்லாம் கூட முன்னாடியே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். தே கேன் பிளான் பெட்டர். ஸோ ப்ராபப்ளி சம் வாண்ட் டு கோ அப்ராட் அண்ட் செட்டில், சம் வாண்ட் டு பி in their own place. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து எப்படி பிளான் பண்ணுறது, எப்படி அதை அகாமடேட் பண்ணிக்கிறது, இதெல்லாமே வந்து கூட we can discuss. ஸோ இதெல்லாம் என்னென்னா வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃபார் அ டீப்பர் பாண்டிங்க்கு இது எல்லாமே வழிவகுக்கும். லைக் ஸோ ஜென்ரலி என்னென்னா மேரேஜ் ஆகி அந்த ஹனிமூன் ஃபேஸ் முடிஞ்ச பிறகு கப்புள்ஸ்குள்ளார அப்போ தான் ஆல் திஸ் ப்ராப்ளம்ஸ் தே வில் டிஸ்கஸ் அண்ட் த ப்ராப்ளமே அப்போ தான் வரும். இது எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்துறதுனால இது எல்லாமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாகவே இருக்காது. you will be able to handle it in a better way. கம்யூனிகேஷன் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டோட கம்யூனிகேட் பண்ணுறது, ஒரு சர்ப்ரைஸோடு கம்யூனிகேட் பண்ணும்போது அது கோபதாபங்களுக்கெலாம் நிறைய இடம் உண்டு. பட் இது முன்னாடியே தெரிஞ்சு பேசும்போது ஒரு அக்செப்டன்ஸோட வந்து ஒரு ரைட் பிளாட்ஃபார்மில் உட்காந்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியும் ஆஃப்டர் மேரேஜ். ஸோ தட் வே ஐ வுட் சஜஸ்ட் ப்ரீ-மேரிட்டல் கவுன்சிலிங் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யங் கப்புள்ஸ் டுடே. அதனால் வந்து all of them who avail it definitely would be a benefit.